ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டை வத்தல் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 5, சுண்டை வத்தல் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி 2, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தாளிப்பதற்கு தேவையான அளவு வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, நல்லெண்ணெய் 4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றுங்க. கடாய் சூடாகட்டும். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பேச்சுலர் செய்யலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போடலாம். கடுகோடு சேர்த்து கொஞ்சம் வெந்தயம், ரெண்டுமே நல்லா பொரியட்டும். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வத்தல் போடலாம். வத்தல் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் முதல்ல வத்தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், வத்தல் கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா கலர் பிளாக் கலர் மாறுறது வரைக்கும் இது நல்லா வதக்குங்க, இல்லைனா கசப்பாக இருக்கும் குழம்பு. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம்லாம் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொடி எல்லாமே போட்டுடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இதை இந்த சுண்டைக்காயில் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் வெளியே போயிடும். சுண்டைக்காய் சாப்பிட்டீங்க, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு இது நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளியை கரைச்சி இந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இதுக்கு புளி நிறைய தேவையில்லை, தக்காளி போட்டிருக்கனால புளி கம்மியாக போட்டால் போதும். நீங்கள் தக்காளிக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு இந்த மாதிரி கொதித்து கட்டியாகி எண்ணெய் எப்படி மேலே மிதந்து வரணும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக சமைக்கக்கூடியது. இதை செஞ்சு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.